ஓம் நம சிவாய திருச்செம்பலம் ஞான கேளாய மக்களின் நந்திமலை. இன்றைக்கு 13/1/2025 கார்த்திகை தீபம். போன வருடம் 2024ஆம் ஆண்டு முடித்து ஜனவரி முதல் அன்னதானம், இன்றைக்கு பௌர்ணமி அன்னதானம் போடுகின்றோம். அன்னதானம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இப்போ தீபம் முடித்து இந்த ஜனவரியில் முதல் அன்னதானம் இது. எனவே இதை குமாரையா செய்தார், அழகாக பிரமாணம் செய்திருக்கார்கள். அப்படியே கூடத்தெல்லாம் ஹெல்ப் இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்கல்லாம். மால்சுர மலை கோயில்காரவங்கெல்லாம் எல்லாருமே அதுக்காக பயங்கர எப்பொழுதுமே அந்த தொண்டு செய்வதற்காக. இது மால்சுரன் ஆலயம், இது நந்திமலை. எனவே அனைத்து உயிர்களுமே கண்டிப்பாக ஞானக்கிழாயத்தில் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுங்கள். பௌர்ணமி கிரிவலம் அனைத்து செல்கிறது. எனவே நேற்றெல்லாம் சென்னையில் இருந்தோம். இன்றைக்கு அன்னதானத்தை பௌர்ணமிக்காக வந்திருக்கின்றோம். நாளை தை மாதம் 1 அடியன் பிறந்த நாள். இது இந்த புயலில் ஜனம் எடுத்த நாள். இது தை 1, தை பொங்கல், செவ்வாய்க்கிழமை அடியன் பிறந்தது 5:30 மணி. எனவே கண்டிப்பாக அனைத்து மக்களும் வாருங்கள், அம்மையப்பன் அருள் பெறுங்கள். ஓம் நம சிவாய. இன்னும் எது சொல்ல நினச்சேன். நமக்கு என்ன பேசுங்க, 2 வார்த்தை டக்குன்னு சத்தமாக பேசணும். ஓம் நமச்சிவாயா. சென்னையில் ஓம் நமச்சிவாயா ரியல் எஸ்டேட் படிச்சுருக்கேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். நமச்சிவா மாதம் பௌர்ணமிக்கு வருவோம். அன்னதானம் செஞ்சு மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அது போவோம். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் அன்னதானம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாய திருச்செம்பலம். அதாவது அன்னதானம் என்பது இறைவன் படைத்த ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் அன்னதானம் யாரெல்லாம் இந்த பௌர்ணமி நாளிலும் பிரதோஷ நாளிலும் கொடுக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் என் அம்மைப்பட முழு நல்லடாசி. நம்முடைய குரூப்பிலே நிறைய மக்கள் இருக்கிறார்கள் அன்னதானத்திற்காக. ஒவ்வொருவரும் கொடுப்பார்கள், ஒவ்வொருவரும் கொடுக்க மாட்டார்கள். எனவே நம்ம குரூப்லேயே குமாரையா, பிறகாக சென்னையிலே புவனேஸ்வர், இங்கே புறத்தூர் கோவிந்தராஜ், பாலக்கோடு முருகன் பாத்திரை கடை, பிரியா பேண்ட் ஸ்டோரு, சதீஷ் மொபைல், ஹைடெக் மொபைல், ஆரதவள்ளி பிடி ஆஃபீஸ் ஆப்போசிட்லே, பிறகாக வெள்ளிச்சந்திலே ஜோதி அள்ளிக்காரர் ஆட்வேர்ஸ் வச்சிருக்கிறார், பெயிண்ட் கடை, அவர் ராஜ்குமார். பிறகாக ராயகோட்டையிலே சஜிலப்பட்டி ராயகோட்டை வினோத் ரியல் எஸ்டேட் இது வச்சிருக்கின்றார், நர்சரி, அவர். பிறகாக சுரேஷ் சென்னை குமாரையோட நண்பர், அடியனுடைய பக்தர்கள் எல்லாம் அவர். பிறகாக காய்கடைக்காரர் ஆண்டாள் நகரில் காய்கறி சிவா, அவர் காய்கறிக்காரர். காய்கறிக்காரர் நம்ம பூஜை பண்ணுறது வீட்டுக்கு போச்சு இல்லை, போகணும்ல, வருஷம் நான் கடைக்கு வந்தால தெரியல. சரி, ஐயாவோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இன்னொருத்தர் இருக்கார், காய் கடைக்காரரு, மளிகை கடை வச்சுருக்காரு அவர். அப்புறம் சுரேஷோட ஃப்ரெண்டு, அவர் யார் பேர் என்ன கூட வர்றாரு, சுரேஷ் கூட ஆனந்த். நம்ம சுரேஷ் இருக்கார், அவருடைய ஃப்ரெண்டு ஆனந்த் ஒருத்தருக்கார், அவர். இது போல் இருக்கின்றார்கள். அப்புறம் பாப்பரப்பட்டி நம்ம காந்திகுமார் அட்வொகேட், சென்னை ஹைகோர்ட், அவருடைய பிரதர் சேட்டு, அவர் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் தமிழ் சினிமா, சென்னை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி, அவர் அத்ரி டிவி சேனலும் வச்சுருக்கின்றார். பிறகாக ஹோம் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம், தாமோதரன் பிரதர், அடியன் பிரதர், அவர். ரவி சுப்பையா அவர்கள் ஹெச்ஆர்என்சி சென்னை. பிறகாக பாலக்கோட்டிலே என்னுடைய தம்பி ஆறுமுகம் இருக்கின்றான். அப்புறம் நம்ம வேலு மூர்த்தி பாரி இது போல் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய நம்மளுடைய அன்னதான குரூப்பில் இருக்காங்க. ஆனால் இப்போ இன்னார் கொடுத்தாங்க இன்னார் கொடுக்கலன்னு சொன்னால் என்ன பண்ண நம்ம குரூப்பில் ரெகுலராக ஒரு மாதம் ஒருத்தர் கொடுப்பாங்கன்னு ஒரு மாதம் ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க.
இல்லையா? ஆள் எப்படின்னா இது நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க இவ்வளோ தான் இருக்கிறாங்க. இதில் வந்து மாற்றி மாற்றி என்ன பண்ண வந்து அன்னதானம் வந்து செஞ்சுக்கிறது. அப்புறம் பாலக்கோட்டில் வந்து ரயில்வே கேட்டுக்கு ஆப்போசிட்டில், சாரி, தலாப்பட்டி போகிற வழியில், புதூர் போகிற வழியில் ரயில்வே கேட்டில் அங்கே ஒரு சின்ன பேக்கரி வச்சுருக்காரு. அவர் என்றைக்காவது வந்து பார்த்தா இது பண்ணுவார். இருந்தாலும் அவரையும் நம்ம சொல்லிக்கணும் இல்லையா? அப்புறம் இவர் அசோக் பேட்டரி கடைக்காரர் வந்து தக்காளி மார்க்கெட்டு பக்கம். அப்புறம் ஆயில் கடைக்காரர் இருக்கார் அவர். ஜெயம் என்னது ராமஜெயம் பெயிண்ட்ஸு. அப்புறம் வந்து மங்கள விநாயகா பெயிண்ட்ஸ் இருக்காங்க வந்து இதுக்கிட்ட நம்ம தும்பலப்பட்டி ரோடு, புதூர் மாரியம்மன் கோயில் ரோடு அங்கே. அப்புறம் வந்து பார்த்தா பாலகிருஷ்ணன் டாக்டர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம அன்னதானம் இது தீபத்துக்கு என்ன கூட போடலாம் புரியுது. அன்னதானத்துக்கு வந்து இப்போ இவங்க ராமஜெயம், மங்கள விநாயகர், அப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் இவங்க டாக்டர்லாம் வந்து எண்ணெய் தீபத்துக்கெல்லாம் கொடுத்தவர்கள் மீதி நிறைய பேர் கணக்கே கிடையாது, அனைவரும் கொடுத்துருக்கார்கள். எனவே நம்ம கோபி ஐயா வந்து எண்ணெய் கொடுத்தவர்கள் இருக்காங்க, மாதி எம்எல்ஏ. அப்புறம் வந்து பார்த்தா நிறைய எத்தனை சொல்ல முடியாது ஐயா, இது அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இதில் அன்னதானம் கொடுக்கும்போது சும்மா டக்குன்னு அது அவளியும் இது வந்தது. ஆனால் அன்னதானம் சில பேர் என்ன பண்ண நம்ம பக்தர்கள் நெருங்கி கூட இருப்பவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். எனவே அனைவருக்கும் நமச்சிவாய பூர்ண நல்லாட்சி. இந்த பௌர்ணமிக்கு அன்னதானத்திற்கு பொருள் கொடுப்பவர்களுக்கும் தீபத்திற்கு வந்து எண்ணெய் கொடுப்பவர்களுக்கும் அவருடைய இல்லத்தில் எப்பொழுதும் செல்வங்கள் ஒளி வீசி பிரகாசிக்கும். எந்த தீய சக்தியிலும் மகாஞான சொல்லி அழித்து நாசமாகிவிடும். அன்னத்திற்கு எப்பொழுதுமே அவர்களுக்கெல்லாம் குறையே இருக்காது என்றால் சிவனுடைய நன்னாளிலே வந்து திருநாளிலே வந்து எவரெல்லாம் அன்னதானம் கொடுக்கிறார்களோ அவர் குடும்பத்துக்கெல்லாம் அமைப்பன் கூடவே இருந்து அருள் புரிவார். நமச்சிவாய பூர்ண நல்லாட்சிகள். எனவே குமாரையா வந்து எப்பொழுதுமே அவர் சொல்ல முடியாது, அப்படி வந்து கூடவே இருந்து தொண்டு செய்யக்கூடியவர். எந்த நிலையிலுமே வந்து ஒவ்வொரு மாதம் விடாமல் வந்து பார்த்தாக்கா அந்த தொண்டு செய்கிறவர், இந்த ஞானக்கிழமை வந்து அன்னதானம் செய்கிறவர். அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலே அந்த பந்தங்கள் இருந்தால் மட்டும் தான் நான் செய்ய முடியும். அது போல் இருக்கு ஐயா. எனவே பாலக்கோட்டில் இருக்கக்கூடிய நிறையா பேர்கள் வந்து தீபத்துக்கு எல்லாம் எண்ணெய் கொடுத்துருக்கிறார்கள். எனவே அப்புறம் மாதீஸ் பூக்கடைக்காரர், பாலக்கோடு பஸ் ஸ்டாண்டு, எனவே இது போல் நிறையா இருக்கிறார்கள். அனைவருக்கும் நமச்சிவாய பூர்ண நல்லாட்சிகள். ஒன்றின்றி சொல்ல முடியாது. கன்னியப்பன் காய் கடைக்காரர் இருக்கின்றார், அது போல் இருக்கின்றார். சரி, இதில் பாலக்கோட்டில் வெள்ளிச்சாலை வந்து சிவகுமார் இரும்பு கடைக்காரர், சிவகுரு. அப்புறம் வந்து ஜெகநாத என்னது சிவகுரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்கான் வந்து ஜெகநாத் தான் நினைக்கிறேன், ஜெகன் இப்போலாம் சிவபக்தர்கள் புரியுதா. இங்கே மலையில் பார்த்தீங்கன்னா வந்து கோவிந்தசாமின்னு இருக்காப்புல. நமச்சிவாயத்து கூடவே அந்த எண்ணெயெல்லாம் மேலே கொண்டு போகிறது கோவிந்தசாமி. அப்புறம் வந்து மணிகண்டன் நெல்லுப்புளி வியாபாரி மலையில், நம்ம ஞானக்கிழமை மலையில் போர்டுகாட்டில். அப்புறம் வந்து இன்னொரு தம்பி வந்து தலை தங்கமன்ட்டு. அப்புறம் போர்டுகள் நிறைய சின்ன சின்ன பசங்களாம் வந்துருந்தாங்க என்ன இன்னொருத்துக்கு மேலே இன்னொருத்துக்கு தீபத்துக்கு இது போன்ற. அப்புறம் வந்து நம்ம மேலே வந்து இன்னொருத்த அந்த வீரபத்ரசாமி கிட்ட ஒரு ஐயா இருக்கார், அவருடைய பையன் கிருஷ்ணன், அவங்க குடும்பம் எல்லாருமே நம்ம கூட வந்து தொண்டு செய்கிறவங்க ஐயா ஆண்டவனுக்கு. எனவே அனைவருக்கும் நமச்சிவாய பூர்ண நல்லாட்சிகள். ஓம் நமச்சிவாய திருச்சம்பலம். ஓம் நமச்சிவாய. பிறகு வந்து இன்னும் ஓகே அவ்வளோதான். மீதி இருப்பெல்லாம் என் நம்மைப்பன்னு சொல்வார் என்றால் சில பேர் கொடுப்பார்கள் ஒரு மாதம், சில பேர் கொடுக்க மாட்டார்கள். எனவே தான் அனைவர்களுமே நான் சொல்லுவது புரிகிறதா. எனவே அனைவருக்கும் நமச்சிவாய நல்லாட்சி என்றால் அவர் ஒரு முறை கொடுத்தாலும் சரி, எத்தனை முறை கொடுத்தாலும் சரி, அனைவருக்குமே பூர்ண நல்லாட்சிகளை நம்மை பண்ணுவோம். நமச்சிவாய திருச்சம்பலம்.